இந்த 5வது நாளின் காலை தியானத்திற்கான கூடுகைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை, புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தான் தேவன் பாடுபட்டதை நினைவு கூறும்படியான நாட்களாக இந்த மாதம் இருக்கிறது. கர்த்தர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் ராஜாவாக, உலகத்தின் ராஜாவாக அல்ல, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கும்படியாக நம்மை மீட்கும் பொருளாக அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவரை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது எபிரேயருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன என்பதை பார்க்கும்போது, he came to accomplish a mission. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணம் மனித பாவங்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, விடுதலையாக்கப்படத்தான் இயேசுவானவர் வந்தார். அதுதான் இந்த இடத்துல 2 விதமான மீட்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். அங்கே தேவதூதர்கள் என்று சொல்லும்போது அந்த துதியில், அந்த துதிகளை சொல்லும்படியான தூதர்கள் 1/3 விழுந்து போனார்கள், அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களுக்காக அவர் வரவில்லை, நிச்சயமாகவே அவர் வரவில்லை. அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் தம்முடைய சாயலாக படைத்த ஒரு மனிதன் ஆதாம் ஆகிய அந்த ஆதாம் தன்னுடைய மனைவியின் அந்த வார்த்தையினாலே அவன் வசீகரிக்கப்பட்டவனாய் அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் விலகி போனவனாக, கீழ்ப்படியாமையினாலே அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த இடத்துல அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அது விலையேற பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கழிகூற முடியும். தேவனுடைய பிரசன்னத்திலே சகல விதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. அதுதான் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. அதை இவர்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு அந்த சத்ருவாகிய விழுந்து போன அந்த தூதன் அங்கே அந்த சர்ப்பத்தின் மூலமாக அவனுக்குள்ளாக சர்ப்பத்துக்குள்ளாய் சென்று அங்கே ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் ஆதாமை வஞ்சித்து அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர், இந்த மனிதன் பாவத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு கடந்து போனதினாலே அவன் தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து, தேவன் வந்து ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் மறைந்து கொண்டவனாய் இருக்கிறான். அந்த மறைந்து கொண்ட நிலைமையிலிருந்து மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மனித அவதாரம் எடுத்து மனித கோலத்திலே வந்தார். அவருடைய வந்ததின் நோக்கம் என்ன என்று சொல்லி முதலாவது அறிய வேண்டும். He came to save the lost. இழந்து போனதை தேடவும் மீட்கவும் வந்தார் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. ஆனபடினால் தானே அவருடைய காரியம் என்று பார்க்கும்போது ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாச சந்தையாக இருந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை அங்கே கேட்டவனாய் இருந்தான். ஆனபடினால் தானே விசுவாசன் அவன் தேவன் மேல் வைத்திருந்தபடினாலே அவனை விசுவாச தந்தை என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே
முதலாவது நாம் அந்த கீழ்ப்படிதலே கற்றுக்கொள்ளாததினாலே, ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அந்த இழப்பை மனித சமுதாயத்துக்கு அவன் வைத்துவிட்டு சென்று விட்டான். அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து நாம் மீட்கப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அவர் அன்பு கூறும்படியாக அவரை அனுப்பி அவரை வார்த்தை வடிவாக நமக்கு கொடுத்ததினாலே அவரை விசுவாசிக்கும்படியான நமக்கு அவர் மீட்கும் பொருளாக காணப்பட்டார். இந்த காரியத்தை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளும் போது, ஆபிரகாம் என்று சொல்லும்போது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் யூத ஜனங்களை அவர் அந்த நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டபடியாக அவருடைய சிலுவையிலே யூதருக்கு ராஜா என்று சொல்லி அந்த சிலுவையின் மேலே அடித்திருந்தார்கள். ஆனால் அவர் யூதருக்கு ராஜாவாக வரவில்லை, அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனபடினாலே அவர் முதலாவது நாம் பார்க்கிற காரியம், அங்கே அந்த 17ஆம் வசனத்திலே நாம் முதலாவது பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதல் பகுதி சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே. மனிதன் பாவம் செய்து தவறி போனான். ஆதாம் செய்த பாவத்தினாலே அந்த பிறக்கும்படியான பிள்ளை, சங்கீதக்காரன் சொல்லுவது போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த பாவ சந்ததிக்குள்ளாக, அந்த ஆதாமின் சந்ததிக்குள்ளாக வந்த நமக்காக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக யூதருக்கு மட்டுமல்ல, அது சகோதர சகோதரிகளாகிய உலகத்தில் இருக்கும்படியான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஊழியத்திற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். எல்லா விதமான கோத்திரங்களுக்கும், 12 கோத்திரங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும்படியான அவரை போல படைக்கப்பட்ட நமக்கு அவர் அந்த விடுதலையை கொடுக்கும்படியாக, இந்த பாவத்திலிருந்து நாம் உணர்வுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் அங்கே நம்மை மன்னிக்கும்படியாக ஆனபடியான இங்கே சொல்லப்படுகிறது. 17ஆவது வசனத்திலே ரோமர் 2:17 சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. முதலாவது பாவங்கள் நீக்கப்படும் போதுதான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனபடினாலே முதலாவதாக நாம் செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக. நாம் மனிதர்களாக இருக்கிறோம், அவர் மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார், வார்த்தை வடிவாக வந்தார். அவர் தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படிந்தவராய் அவர் தன்னை இந்த வார்த்தையினாலே வெளிப்படுத்தி அவர் அற்புத அடையாளங்களை செய்தவராக நமக்குள்ளாய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:7 சொல்லுகிற வண்ணமாக, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் நமக்காக, நம்மை மீட்கும் பொருளாக அவர் மனித சாயலாய் மாறினார். மனித சாயலாய் என்று சொல்லும்போது அவர் சொல்லும்படியான வார்த்தைகளை அனைத்தையும் நாம் அந்த இடத்துல நாம் கேட்கத்தக்கதாக, அதை நாம் விசுவாசிக்கத்தக்கதாக, தேவனுடைய பார்வையிலே நாம் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவரும் பாடுகளை சுமந்தவராக இருக்கும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மருந்தம். அதைத்தான் தொடர்ச்சியாக பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்லு, மனுசுரூபமாய் காணப்பட்டும் மரணம் பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவர் உயர்த்தப்பட்டதினாலே, கல்வாரி சிலுவிலே உயர்த்தப்பட்டதினாலே நாம் தாழ்ந்திருந்த நம்மை அவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் விட்டவராய் இருக்கிறார். ஆனபடினாலே அவர் உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்படியான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த எபிரேயர் 2:17 2வது பகுதி சொல்லுகிறது. அவர் பிரதான ஆசாரியராக வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் முக்கியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
எபிரேயர் 2வது காரியமாக எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பாவ நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமல்ல, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படியாக, முதலாவதாக பாவ மன்னிப்பை கொடுக்க, இரண்டாவதாக அவர் பிரதான ஆசாரியராக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லி, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கத்தக்கதாக அவர் நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. ஆனபடினாலே அவரை நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாடுகள் என்னது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மனிதன் தான் மனிதனுடைய பலவீனங்களை அறிந்திருக்க முடியும். இயேசு நமக்காக மனிதனாக வந்தது மட்டுமல்ல, பிரதான ஆசாரியராக இருந்தது மட்டுமல்ல, அவர் சிலுவையில் அவர் நமக்காக பட்ட பாடுகள், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்து கொண்டதினாலே பிதாவோடு கூட பிரதான ஆசாரியராக இருந்து அவர் நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5:1 சொல்லுகிறது, அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அவர் நமக்காக அங்கே பரிந்து மன்னாடும்படியாக அங்கே பிரதான ஆசாரியராக பலிகளை செலுத்துகிறார். ஒரே தரமாக அவர் நமக்காக பாடுபடுகிறார். அந்த நேரத்தில் அங்கே திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததினாலே அந்த பாவ உலகில் இருந்து மனிதனை தேவனண்டைக்கு கொண்டு வருவதற்கு அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை மனிதனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, மனிதனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கத்தக்கதாக இயேசு தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்து அதன் மூலமாக பிதாவினிடத்திலே நாம் போகத்தக்கதாக கிருபையை கொடுத்திருக்கிறார். 2ஆவதாக பார்க்கிற காரியம், அவர் பிரதான ஆசாரியராயிருந்து செய்யும்படியான அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். 3ஆவது காரியமாக நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் 18ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் சோதிக்கப்படுகிறோம். நாம் சோதிக்கப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக சோதிக்கப்பட்டார். பிசாசினாலே சோதிக்கப்பட்டார், அங்கே சத்ருவாலே அங்கே சோதிக்கப்பட்டார், உலக மக்களாலே பரிசேயர் சதிசேயராலே சோதிக்கப்பட்டார். எல்லா சோதனைகளையும் அவர் வெல்லத்தக்கதாக நாமும் அவரோடு கூட நாம் அவருடைய சிந்தையாக மாறும்போது அவர் சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் பலனளிக்கத்தக்கதாய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படவில்லை. அவன் சோதனை தாங்கத்தக்கதான பலனை அவர் கொடுக்கத்தக்கதாக இயேசு நமக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சோதனை தாங்கத்தக்கதான உதவியும் செய்கிறார் என்று சொல்லி இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தூதர்களுக்காக அல்ல, ஏனென்றால் அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்து அறிந்திருந்தபடியாலே, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி உலக பாவங்களை அவர் சுமந்திருந்தபடினாலே அவர் இரத்த வேர்வை விட்டவராக, அவர் பரிந்து பேசுகிறவராக அந்த கெத்சேமனே தோட்டத்திலே ஆண்டவரே என்று சொல்லி அவர் கதறினார். அது மட்டுமல்ல, சிலுவிலே தொங்கின பொழுது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவளுக்காக பரிந்து பேசினார். அது மட்டுமல்ல, ஏலி ஏலி லாமா சகப்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கே கதகரை பார்க்கிறோம். முடிந்தது என்று சொல்லி அவர் தேவனுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அவர் பட்ட பாடுகள், நாம் படும்படியான பாடுகளுக்கு பதிலாக அவர் பாடுபட்டதினாலே இந்திய நாட்களிலே நாம் தேவனுடைய பாடுகளை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது அவர் செய்யும்படியான அந்த தியாகத்தை நாம், அவர் மனுஷனுக்காக, மனித குலத்துக்காக அவர் பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நாம் எபிரேயரிலே பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. அவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எவைகளை குறித்து என்று சொல்லும்போது அங்கே உடன்படிக்கை பற்றி அங்கே தேவனுடைய ஆலயத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருந்தது? சமூகத்தின் அப்பம், துளிர்த்த கோல், 10 கட்டளைகள் இருந்தன. இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்த ஒரு காரியமாக இருந்தது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட காரியமாக இருந்தது. ஆனால் அவைகளை என்ன என்று சொல்லும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் எபிரேயத்தில் ஹிலோஸ்கோமை என்று சொல்லப்படுகிறது. தூதர்களால் மூடப்பட்டிருந்தது. தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை என்பதற்கு காரணம், அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த கேரூபுகள் அவைகளை அந்த உடன்படிக்கை 2 சட்டைகளினாலே மூடி மறைத்து கொண்டிருந்தன. இது எதை குறிக்கிறது என்றால், தூதர்களுக்காக அல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை, அந்த தேவனுடைய பிரசன்னத்தை இயேசு கொடுத்தார். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே அங்கே இலவசமாக மனிதன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு சென்று அங்கே அவன் தேவனை தரிசிக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதான ஒரு வல்லமையை கொடுத்தார். ஆனபடினால் தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பட்சத்தில் அங்கே 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆனபடினாலே நம்முடைய பாவங்கள் என்ன என்பதை, நாம் செய்கிற அக்கிரமங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாவங்களை நாம் விட்டு விலகத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எபிரேயர் 5:2 வாசிப்போம். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டிய, தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்காக பலியிடப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இந்த 3 காரியங்களையும், இந்த 3 ஊழியங்களையும் செய்து முடிக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அங்கே நம்ம எல்லாருக்காகவும் அவர் மன்னிக்கும்படியாக வந்தார். அவர் வந்ததின் நோக்கத்தின் காரணம் அதுதான். அவர் கிருபை நிறைந்தவராய் நம்மை ஆசாரியனாக அங்கே வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக கல்வாரியில் சிந்தினார், ரத்தம் சிந்தினார். எபிரேயர் 4 கடைசியாக பார்க்கிற வார்த்தை 9-12 வசனங்களை நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அது மட்டுமல்ல, ஆகையால் இந்த திருஷ்டாண்டத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கர்த்தர் நம்மை இதன் மூலமாக பலப்படுத்துவாராக. ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் எப்பொழுதும் கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே உம்முடைய அடியாரை நிரப்பும். நீர் வந்த நோக்கம் ஆண்டவரே, கர்த்தாவே, தூதர்களுக்கு கை கூடாமல் ஆண்டவரே
பாவத்திலே விழுந்து போன மனுஷனை மீண்டுமாக அவனை ரட்சித்து அவனை இயேசு வண்டி ஆண்டவர் தேவ பிரசன்னத்தினை கொண்டு போகத்தக்கதாக பிரதான ஆசாரியராக ஆண்டவரை எங்களுக்காக பாடுபட்டவராக எங்களுக்காக மீட்கும் பொருளாக நீ வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் கிட்டி சேர கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.